முஸ்லிமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குகிற, அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இந்த 3 தூண்களுக்கு மேல் அமையும் என்றிருந்தால் அவருடைய வாழ்க்கை மணக்கும். அவர் நடந்தாலே ஹிதாயத்து கிடைச்சிடும். 3 அடிப்படை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த 3ஐயும் மறக்காம ஹுத்பாவிலிருந்து தூக்கிட்டு போய்த்துவோம். குர்ஆன்ல இருக்குது, மறக்காமல் இந்த 3ஐயும் ஞாபகம் வைப்போம். அல்லாஹ் முதலாவது என்னன்னு சொன்னாங்க, மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில் எடுங்க. சில இடத்துல விரும்பாமலே மன்னிப்பை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை எடுங்கள். அஹ்லாக்கின் முதல் படித்தான். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த அடிமை கடையில வேலை செய்யறவன் அல்ல, அடிமை என்பது மிருகம் போல அவனையே காசு கொடுத்து வாங்கி இருக்கிறது. அவன் முழுக்க எஜமானனுக்கு சொந்தம், இவன் அடிமை. இந்த அடிமை தவறு செய்கிறான். யா ரசூலல்லாஹ், என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிச்சிடப்பா. திரும்பவும் அதே நாள் தவறு செய்கிறான், மன்னிச்சிடு. திரும்ப தவறு செய்கிறான், 3வது முறை மன்னிச்சிடு. எத்தனை முறை மன்னிக்க யா ரசூலல்லாஹ்? ஒரு நாளைக்கு 70 தடவை இல்முன்னா மன்னிச்சிடு. ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிப்பு. எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்த அஹ்லாக் இதுதான். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுங்க. எல்லாரையும் மன்னிங்க, எதிரியையும் மன்னிங்க, மனைவியையும் மன்னிங்க, பிள்ளைகளையும் மன்னிங்க, நண்பர்களையும் மன்னிங்க. மன்னிப்பை கையில் எடுங்க. 2வது அல்லாஹ் சொன்னா, நல்லத சொல்றத நிப்பட்டிடாதீங்க. கொஞ்சம் கோபம் வந்தா நீ மண்ணா போட எங்களுக்கு என்ன? அவங்களுக்கு சொல்லி வேலை இல்லை. அது திருந்திர ஜம்முங்கள் அல்ல. கோபம் வந்த உடனே மனிதன் செய்யற முதலாவது வேலை நலவ நாடுறத நிறுத்தல. அல்லாஹ் சொன்ன இதுவும் செய்யலாம். சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லதை மக்களுக்கு ஏவுங்க. 3வது சொன்னால், நீங்க சொல்றதால எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவுகள் தெரியாம, எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்கள் தெரியாம பல பேர் உங்களோட வந்து முட்டுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை புறக்கணிப்பாங்க. அவங்களோட செயற்பாடுகளை கண்டுகொள்ள வானம், அவங்களோட செயற்பாடுகளை கண்டுகொள்ள வானம். அனில் ஜாஹிலீன், அறியாமையில் இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். 3 அஹ்லாக். மன்னிப்ப கையில் எடுங்க, நல்லத சொல்லிக்கிட்டே இருங்க. 3வது, அறியாமல் குறுக்கிடுபவர்களை புறக்கணியுங்கள். இந்த 3 பண்புகளும் இருந்தா யாரும் கெட்டவன் இல்லை, எல்லோரும் நல்ல மகளாகத்தான் இருப்பார்.